வணக்கம். நான் உங்கள் விமல், மலேசியாவிலிருந்து. இன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்களும் மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம விஜய் சார் அவர். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். மக்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அது அவங்களுக்கு கிடைச்சாலே போதுங்க. அவங்க முகத்தில் சந்தோஷமும் காலம் முழுதும் உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அரசு அதிகாரன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அது ஒருத்தவங்க கையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வரலாம். ஒரு சாதாரண மனுஷன் கூட அவ்வளோ யோசிக்கக்குள்ள, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்குள்ள நிறைய யோசிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி இருந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா என்னதான் சில திட்டங்களை உருவாக்கினாலும் எவ்வளோ ஊழல் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாடு எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு கூட மக்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இடங்களை சுத்தப்படுத்தியிருக்காங்க, குப்பைகளை அகற்றியிருக்காங்க. இது தாங்க முயற்சி. சொந்த நாட்டை சுத்தமாக வச்சுருந்தாலே போதுங்க. மற்ற நாடை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள், குறைகள், எப்படா இந்த டிவிக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் காத்து கொண்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரில, பிடிக்காம ஏன் அந்த நிலைமையில். ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலைங்க. திமுகவில் இருந்து எதுவுமே பண்ணலை, நிறைய சம்பாரித்தாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு போட்டியும் பொறாமையும் வந்துடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் இருந்த ஆட்சியில், நீங்கள் இருந்த ஆட்சியில் பார்க்க போனால் மக்களுக்கு எவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி ஒரு யங்ஸ்டராக சார் உட்காந்துருக்குள்ள அவர் இவ்வளோ திட்டங்களை செய்கிறாருன்னா அவர் மனசார உணர்ந்திருக்காரு. மக்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது, இதெல்லாம் பண்ணணும். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறதையும் சொந்த பந்தங்கள் நல்லா வாழ்கிறதுலையும் இதிலே பல நாட்களை ஓட்டிட்டீங்க. இன்றைக்கி பார்க்க போனால் நீங்கள் எல்லாம் தான், உங்கள் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கிற தவிர மக்கள் எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு பார்க்கக்குள்ளே நம்மளுக்கே தெரியுது. நான் என்ன தான் இந்த நாட்டில் மலேசியாவில் இருந்தாலும் இந்தியா நம்ம நாடு தான் நான் நினைப்பேன். அந்த பட்சத்தில் இன்னமும் போட்டியும் பொறாமையும் பட்டுக்கிட்டு போராட்டங்களை இப்போ தான் பார்க்குறேன். இந்தியாவில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வராதவங்க வெளியே உட்காந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேயர் அதுக்கு மேலே இன்னைய வரைக்கும் போயிட்டு சிஎம் சாரை போய் விசிட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு என்ன கடுப்போன்னு தெரில. ஏங்க, நாடு நல்லா இருந்தால் எல்லாருமே மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் நல்லா இருந்தால் அந்த நாடே நல்லா இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கிங்க. ஏன் இன்னும் போட்டியும் பொறாமப்பட்டுக்கிறீங்க? முடிஞ்ச அளவு மக்களுக்கு செய்யணும். நீங்கள் உங்கள் பாக்கெட்டு நிறையன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு அரசாங்க ரீதியாக சம்பளம் கிடைக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. பணம் 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 பணம்னு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பணத்தை அள்ளி கூட சாப்பிட முடியாதுங்க. புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி சார் ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்திருக்காரு. மக்களுக்கு முடிஞ்ச அளவு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கணும், எல்லா சலுகைகளும் கிடைக்கணும். அந்த மக்களோட முகத்துலேருந்து சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். நாடு சுத்தமாகணும். ஒரு சுற்றுச்சூழல் இந்த நாடு என்ன சொல்லுவாங்க, கடவுள் இந்த பூமியை மனிதனுக்கு கொடுக்கக்குள்ள அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பாக கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன செஞ்சாங்க, மனிதன் நாட்டையே கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க, ஒரு அரக்க மாதிரி நாட்டையே வதம் பண்ணிட்டான். ஆனால் முடிஞ்ச அளவு தயவுசெய்து அந்த மாதிரி இல்லாமல் நாட்டை சுத்தமாக வச்சுருப்போம். மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கணும், ஹெல்த்தியான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.